வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, இந்த வீடியோவில் வீட்டின் மாடிப்படியில் உள்ள பாகங்கள் பற்றியும் மாடிப்படியை எப்படி முறையாகவும் சரியாகவும் வடிவமைக்கணும்னு இந்த வீடியோவில் எளிமையாக பார்த்துடலாம். மக்களை, முதலில் படியில் என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் வீடியோவோட தொடர்ச்சி உங்களுக்கு முழுமையாக புரியும். படியோட உயரத்தை ரைசர்னு சொல்லுவோம். அதன் பிறகு படியில் கால் வைக்கிற பகுதியை த்ரெட்னு சொல்லுவோம். அதன் பிறகு படியை தாங்கி நிற்கிற ஸ்லாபை வெயிஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவோம். அதன் பிறகு படியோட எண்ணிக்கையை குறைக்கவும் வெவ்வேறு திசைகளில் இருக்கிற படியை ஒன்று சேர்க்கிற ஸ்லாபை லேண்டிங்னு சொல்லுவோம். மக்களை, படியில் இன்னும் நிறைய பாகங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய பாகங்கள் இதான். மக்களை, இந்த கட்டிடத்தில் படிகள் அமைந்திருக்கிற அறையின் உள்கூடு அளவு 6 அடி அகலம், 10.25 அடி நீளம். அது மட்டுமின்றி ரூஃப் மேல் மட்டத்தோட உயரம் 10 அடி. மக்களை, பொதுவாக மாடிப்படியின் எண்ணிக்கை, உயரம், அகலம் எல்லாமே 2 விஷயத்தை பொறுத்து அமையும். ஒன்று படி வரக்கூடிய அறையின் உள்கூடு, இன்னொன்று ரூஃப் மேல் மட்டத்தோட உயரம். மக்களை, இந்த கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட படியோட உயரம் ரைசர் 6 இன்ச்சில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. த்ரெட்டுன்னு சொல்லக்கூடிய கால் வைக்கிற பகுதி 10.5 இன்ச்சுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. லேண்டிங்கோட நீளம் 3 அடிக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மக்களை, இந்த ரூமில் மொத்தமாக 21 படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. படியோட எண்கள் ஒற்றையின் படியில் 17, 19, 21, 23 இருக்கிறது வாஸ்துப்படி ரொம்பவே நல்லது. மக்களை, குறைஞ்சபட்சம் உள்கூடு அளவில் 6 அடி அகலமும் 9.25 அடி நீளமும் இடம் இருந்தாலே போதும். டாக் லெக் ஸ்டேர்கேஸ் படியை எளிமையாக வடிவமைச்சிடலாம். மக்களை, உங்கள் வீட்டோட படியை வடிவமைக்க கஷ்டப்பட்டீங்கன்னா படி அமையக்கூடிய அறையின் உள்ளளவு மற்றும் ரூஃப் மேல்மட்டம் உயரம் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வெவ்வேறு அளவில் படிகளை எப்படி வடிவமைக்கணும்னு நம்ம சேனல்ல வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோவோட லிங்கை மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மக்களை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி.